சரணம். கந்தரந்தாதி பாடல் 73 திசாமுக வேதனை அப்படின்னு துவங்குகிற பாடல். இந்த பாடல்லையும் முதல் பாடலில் சொன்ன கருத்தையே தான் சொல்கிறார். அடியவர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது. இந்த யுக இறுதி காலத்தில் பிரம்மா விஷ்ணு அந்த சூரியன் எல்லாம் அழிந்து போனால் கூட, பிரளய காலம் முடிவில் எல்லாம் அழிந்தால் கூட, முருகனுடைய அடியார்கள் யார் பழமுதிர் சோலையை நினைத்து தியானித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எக்காலத்திலும் யுக இறுதிகளிலும் கூட அழிவு இல்லை அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இப்போது பாடலை பார்ப்போம். திசாமுக வேதனை அன்பால் கரண்டிங்க அடங்கள் அவ திசாமுக வேதனை ஈரிலும் மீறிலர் சீரும் அம்போ திசாமுக வேதனை வெண்கண்ட வேலன் தினை புனன் தந்திசாமுக வேதனை நன்னு தன் கார்வரை சேர்பவரே. இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தா திசாமுக வேதன் ஐயன் பார்க்கரன் திங்கள் தங்கள் அவதி சாம் உக வேதனை ஈரிலும் ஈரிலர் சீரும் அம்போதி சாமுக வேதனை வெண்கண்ட வேலன் தினைப்புன தந்தி சாமுக வேதனை நன்னு தன் கார் வரை சேர்பவரே. திசாமுக வேதன் ஐயன் பார்க்கரன் திங்கள் தங்கள் அவதி சாம் உகவேதனை ஈரிலும் ஈரிலர். திசாமுகம்னா 4 திசைகளிலும் முகத்தை உடைய வேதன், வேதங்களுக்கு தலைவனான பிரம்மா. ஐயன், அந்த பிரம்மாவுடைய தந்தை திருமால். பார்க்கரன்னா பாஸ்கரன் சூரியன். திங்கள் சந்திரன். தங்கள் அவதி சாம் உகவேதனை ஈரிலும், யுக ஈரிலும், உக ஈருங்கிறது ஆக்சுவலாக யுகத்தின் கடைசியிலும், தங்கள் அவதி சாம் அவர்களுடைய ஆயுஸ் முடிந்து, அவர்களுடைய ஆயுள் முடிந்து இறந்து போகும் காலத்திலும். எப்போ இறந்து போவா? பிரம்மா கூட ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் ஒவ்வொரு யுக இறுதியிலையும் ஒரு புது பிரம்மா தோன்றுவார்னு தான் சொல்லுவாள். அதே தான் இங்கே சொல்கிறார். பிரம்மா, பாஸ்கரன், சூரியன், பிரம்மாவோட தந்தை திருமால் எல்லாரும் யுக முடிவில் தங்களுடைய ஆயுள் முடிந்து பிரளய காலத்தில் யுக முடிவு காலத்தில் அழிந்து போனால் கூட ஈரிலர், அதாவது முருகனை நினைத்து கொண்டிருக்கிற அடியார்கள் என்றும் அழிய மாட்டார்கள். சீரும் அம்போதி சாமுக வேதனை வெண்கண்ட வேலன். சீரும் மிகவும் கோபித்து ஆரவாரத்துடன் அலைகளை செலுத்துகின்ற அம்போதி சாமுக வேதனை, சாமுகம் அழிவை காட்டும் முகத்தை உடைய சூரபத்மன். வேதனை தேவர்களுக்கு துன்பம் விளைவித்தவன், வேதனை கொடுத்தவன் அவன் சூரபத்மன். வெண்கண்ட வேலன் அவனை வெற்றி கொண்ட வேலாயுதன். அவன் வசிக்கின்ற தினைப்புன தந்தி சமூக நன்னு தன் கார் வரை சேர்பவர். அந்த முருகப்பெருமான் இருக்கின்ற தினைப்புன திணைக்காடுகள், தந்தினா இந்த இடத்துல யானைகள், தந்தி சமூக யானைகளின் கூட்டங்கள், வேய்தனை வேய்னா மூங்கில்கள், மூங்கில் கூட்டங்கள், நன்னு தன்னோடு பொருந்தி இருக்கும் தன் கார் வரை, கார்னா மேகங்கள். இந்த பழமுதிர் சோலையில் யானை கூட்டங்கள் நிறைந்திருக்கு, திணைக்காடுகள் இருக்குது. அந்த பழமுதிர் சோலையில் இருப்பவன் கந்தக்கடவுள் வேலாயுதன். அவனை சேர்பவர், இடைவிடாது தியானிப்பவர்கள் ஈரிலர். முதல் வரியிலிருந்து எடுத்துக்கணும். அவர்கள் என்றும் அழிய மாட்டார்கள், நித்திய சூரிகளாக இருப்பார்கள். முருகனை இடைவிடாது தியானம் செய்பவர்கள் யுக அந்த காலத்தில் கூட
பிரளய காலத்தின் முடிவில் கூட எந்தவித அழிவும் இல்லாமல் இருப்பார்கள். அழிவில்லாமல் இருப்பார்கள்னாக்க அவர்கள் உயர்ந்த பதம் அடைந்து விடுவார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே நன்னு தன் கார் வரை சேர்பவர். கார் வரைனா மேகங்கள் தழுவுகின்ற மலை, அது பழமுதிர் சோலை. அந்த பழமுதிர் சோலையில் யானை கூட்டங்கள் நிறைந்திருக்கிறது. திணைப்புன காடுகள் இருக்குது. அந்த மலைகளுக்கு, சோலைகள் நிறைந்த அந்த மலைக்கு அதிபனாக இருப்பவன் முருகக் கடவுள். அவனை இடைவிடாது தியானிப்பவர்களுக்கு என்றும் அழிவில்லை அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.